Hi friends, welcome to TNPSC with Sri. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து TAF IAS அகாடமியோடைய யூடியூப் ஃபுல் டெஸ்ட் நம்பர் 1. யூடியூப் ஃபுல் டெஸ்ட்டு 1. இது வந்து பைலிங்குவலில் தான் இருக்குது. தேர்வு 1. பொது தமிழில் வந்துட்டு 100 கொஷினு. ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம் வாங்க. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். சி.வை. தாமோதரனாரை பற்றி நான் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நம்ம யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பாருங்கள். அடுத்தது இந்துளம்னா பண். இந்துளம்னா பண். ஆரளி அப்படின்னா வண்டு. இந்துளம்னா பண், ஆரளினா வண்டு. மஞ்சைனா மயில். மஞ்சைனா மயில். தரளம்னா முத்து. தரளம்னா முத்து. புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக திகழ்வது மன்றம். கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக திகழ்வது மன்றம். அடுத்தது நற்றிணையை பற்றி. 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து பாடப்படுவதாகும். இது வந்து சரி. 8 தொகை நூல்களில் முதலாவது வைத்து பாடப்படுவது நற்றிணை. இது வந்துட்டு 9 to 12, அதாவது 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. இதுவும் சரி. அடுத்தது நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இதுவும் சரி. இந்நூலின் விதிவிலக்காக 13 அடிகளை கொண்டதாக பேயனாரின் பாடல் அமைந்துள்ளது. இது வந்து தப்பு. அப்போ 13 அடிகளை கொண்ட நூல் வந்துட்டு எந்த நூல் அப்படின்னு அது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் போவோம். பற்றுக பற்றற்றான் பற்றினைய பற்றை பற்றுக பற்று விடற்று. சொல் பின்வரும் நிலையணி. ஏன்னா ஒரே சொல்ல திரும்ப திரும்ப வந்துட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கனால சொல் பின்வரும் நிலையணி. பற்றுக பற்றற்றான் பற்றினைய பற்றை பற்றுக பற்று விடற்று. இக்குறள் பயின்று வந்துள்ள அணி சொல் பின்வரும் நிலையணி. அடுத்தது சீசு செல்லப்பாவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் சுதந்திர தாகம். சீசு செல்லப்பாவுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் சுதந்திர தாகம். இந்த சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அது மறக்காமல் பாருங்கள். அடுத்தது நீலகேசியை பற்றின கூற்று. நீலகேசி ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. இது வந்து நீலகேசி விருத்தப்பாவால் இயற்றப்பட்டது. தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல். தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல். இந்நூலில் மொத்தமாக டேஷ் பாடல்கள், அதாவது 884 பாடல்கள் உள்ளனன்னு இருக்கு. இது வந்து தப்பு. மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீலகேசி ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. நீலகேசியோடைய பாவகை விருத்தப்பா. தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல் எது? நீலகேசி. அடுத்தது 9வது கொஷின். கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதர் பிரிவு என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதர் பிரிவு என குறிப்பிடும் நூல் வந்துட்டு தொல்காப்பியம். பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்று பெயர். இதுவும் சரின்னு கொடுத்துருக்காங்க. துணையாய் வருவது தூயனர் கல்வி என கூறும் நூல் திருமந்திரம். இது வந்து 1, 2 கூட எல்லாமே சரின்னு கொடுத்துருக்காங்க. கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதர் பிரிவு அப்படின்னு சொல்கிற நூல் தொல்காப்பியம். பள்ளி என்ன சொல்லுக்கு படுக்கைன்னு பெயர். துணையாய் வருவது தூயனர் கல்வி என குறிப்பிடும் நூல் வந்து திருமந்திரம். இது எல்லாமே சரி. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் குடைவரை கோவில்களை அமைத்ததாக கூறும் கல்வெட்டு மண்டகப்பட்டு கல்வெட்டு. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் குடைவரை கோவிலை வந்து அமைத்ததாக கூறும் கல்வெட்டு மண்டகப்பட்டு கல்வெட்டு. மகேந்திரவர்ம பல்லவன் மண்டகப்பட்டு கல்வெட்டு. அடுத்தது ஒரிஇ இலக்கண குறிப்பு வந்து சொல்லிசை அளபடை. ஒரியோடைய இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. இங்கெல்லாம் வந்திருக்காங்க சொல்லிசை அளபடை. அடுத்தது தம்மியர்னா தனித்தவர். தம்மியர்னா தனித்தவர். துஞ்சல்னா சோம்பல். துஞ்சல்னா சோம்பல். அடுத்தது முனிதல்னா வெறுத்தல். முனிதல்னா வெறுத்தல். தாள் அப்படின்னா முயற்சி. தாள்னா முயற்சி. தம்மியர்னா தனித்தவர். துஞ்சல்னா சோம்பல். முனிதல்னா வெறுத்தல். தாள்னா முயற்சி. அடுத்தது
செந்நாயிற்றுச் செலவும் அந்நாயிற்று பறிப்பும். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். செந்நாயிற்றுச் செலவும் அந்நாயிற்று பறிப்பும். இதில் செலவு அப்படின்னா வழி, செலவு அப்படின்னா வழி. வேறுபாடானதை கண்டறிக. செயன்முறை, செய்ற்றியம், குணநூல், கூத்து நூல். இது மட்டும் வேறையாட்டுக்கு, இது மட்டும் கூத்து நூலுங்கிறது மற்றும் வேற. மீதி எந்த நூலுக்கானதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். இது சரி. ஆயுத எழுத்து சொல்லின் முதல்ல வராது, ஏன்னா இது இடையில மட்டும்தான் வரும். உஞ்ஞானம் என்பது தற்பொழுது தமிழகத்தில் வழக்கில் இல்லை. உஞ்ஞானம் அப்படிங்கிறது தற்போது தமிழகத்தில் வழக்கில் இல்லை. இதுவும் சரி. உயிரெழுத்து 12 சொல்லின் முதல்ல தான் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் முதல்ல வராது, இடையில தான் வரும். உஞ்ஞானம் என்பது தற்போது தமிழகத்தில் வழக்கில் இல்லை. இது சரி. இள ஞாயிறுகளே உங்கள் தொண்டேனும் ஒளியே அவள் நோய்க்குரிய மருந்து அப்படின்னு பாடினவர் யாருன்னா திரு கல்யாண சுந்தரனார். இள ஞாயிறுகளே உங்கள் தொண்டேனும் ஒளியே அவள் நோய்க்குரிய மருந்து அப்படின்னு சொன்னவர் திரு கல்யாண சுந்தரனார். அடுத்தது 17வது வேறுபாடானதை கண்டறிக. மழைக்கால மலர்கள்னா ஆம்பல். மழைக்கால மலர்கள் ஆம்பல். ஃப்ரெஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு புதுமை என்று பெயர். ஃப்ரெஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு, ஃப்ரெஸ்கோனா இத்தாலிய சொல், அதுக்கு புதுமை அப்படின்னு பொருள். திருவாசகத்தில் உள்ள பதிகங்கள் மற்றும் பாடல்கள் முறையே. திருவாசகத்தில் மொத்தம் 51 பதிகம் இருக்குது. திருவாசகத்தில் மொத்தம் 51 பதிகம் இருக்குது. மொத்தமான பாடல்கள் 658. திருவாசகத்தில் உள்ள பதிகம் 51, பாடல்கள் 658. ஆதிகபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே ஜாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம். இது சித்தர்கள் பாடினது வரும். அது பத்ரகிரியார். ஆதிகபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே ஜாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம், பத்ரகிரியார். இல்லை 20 இருக்குது. அடுத்தது 21, 22, 23, 24. எப்படி அந்த 4 கொஷின் மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரில. நான் அதை அடுத்த வீடியோவில் தரேன். அடுத்தது 25வது மலை அருவி. இது இந்த புணர்ச்சி விதிப்படி பிரிச்சிருக்காங்களா, அது மலை அருவி அப்படின்னா உயிர். அடுத்தது தென்னை மரம் அப்படிங்கிறது உயிர் மெய். தென்னை மரம் அப்படிங்கிறது உயிர் மெய். அடுத்தது தமிழன்னை அப்படிங்கிறது மெய்யுயிர். தமிழன்னை அப்படிங்கிறது மெய்யுயிர். தேன்மழை அப்படிங்கிறது மெய்மெய். தேன்மழை அப்படிங்கிறது மெய்மெய். இப்போ மலை கடைசியில் என்ன வருது, ஐ வருது. அப்போ ஐ அப்படிங்கிறது உயிரெழுத்தில் வந்துடும். அப்போ மலை ஐ கடைசியில் உயிரெழுத்தில் முடியுது. இங்கே அருவி அப்படிங்கிற முதல் எழுத்து ஆன்னு வருது. அப்போ உயிர், அதனால தான் உயிர். தென்னை மரம், தென்னை கடைசியில் ஐ வந்திருக்கு. தென்னை கடைசியில் ஐ வந்திருக்கு. மரம் வருது, அது மெய் எழுத்தில் வந்துடுது. அதனால் இது உயிர் கூட்டல் மெய்ன்னு வந்துடுது. தமிழன்னை இது மெய், இது குறில் உயிர் எழுத்தில். இது மெய் எழுத்தில் வந்துடுது. இது உயிர் எழுத்தில் வந்துடுது. அடுத்தது தேன்மழை, ரெண்டுமே மெய். கீழ்காண்பனவற்றுள் உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தை தேர்க. முரடு. உயிர்த்தொடர் குற்றியலுகரம் இது எதுன்னா அச்சு, மார்பு, பஞ்சு. இதில் எதுனா முரடு தான் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது ஈறுபோதல், முன்னின்று மெய்த்திருதல். மேற்கான விதிகளின்படி புணர்ந்த சொல்லை தேர்கன செந்தமிழ். ஈறுபோதல் படியும் முன்னின்று மெய்த்திரிதல், இதை விதிப்படி புணர்ந்த சொல் எதுனா செந்தமிழ். கண்ணன் புலி போல பாய்ந்தான். இத்தொடரில் ஓமானத்தை தேர்க அப்படின்னா புலி. ஓம உருபுனா போல. கண்ணன் புலி போல பாய்ந்தான். இத்தொடரில் ஓமானம் எது அப்படின்னா புலி. அடுத்தது ஆசிரியப்பாவின் கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஆசிரியப்பாவின் இறுதி அடியின் இறுதி எழுத்து ஏ என்னும் எழுத்தால் முடிவது சிறப்பு. ஆசிரியப்பாவுடைய இறுதி அடியின் இறுதி எழுத்து ஏ அப்படின்ற முடிஞ்சால் அது சிறப்பு. ஆசிரியப்பாவின் இறுதி அடியின் இறுதி எழுத்து ஏகாரத்துடன், அதாவது ஓ, இ, ஆய், என், ஐ ஆகிய ஈறுகளாலும் முடியும். இது ரெண்டுமே சரின்னு கொடுத்துருக்காங்க. ஆசிரியப்பாவின் இறுதியடியின் இறுதி எழுத்து ஏன்னு முடிஞ்சால் அது சிறப்பு. ஆசிரியப்பாவின் இறுதியடியின் இறுதி எழுத்து ஏகாரத்தில் ஓ, இ, ஆய், என், ஐ ஆகிய ஈறுகளாலும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தவறானதை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இது எது மட்டும் சரி அப்படின்னா, இந்த 4 ஆப்ஷனில் எது சரி அப்படின்னா எனது வீடுன்னு மட்டும்தான் சரி. அரசரது மகன்,
அப்படிங்கிறதும் தப்பு. அவர் அல்ல, அவர் அன்றுன்னு வரணும். நாய்கள் அன்றுன்னு இருக்குது, நாய்கள் அல்ல. இது எல்லாமே தப்பு. எனது வீடு மட்டும்தான் சரி. அடுத்தது 31வது கொஷினு. வெண்பாவிற்குரிய தலை. வெண்பாவிற்குரிய தலை என்னதுன்னா இயற்சீர் வெண்டலை. கீழ்காண்பன ஒற்றுள்ளதான் வெண்பாவிற்குரிய தலை எதுனா இயற்சீர் வெண்டலை. அடுத்தது சருக்கம் வந்துட்டு சூளாமணி. சருக்கம் வந்துட்டு சூளாமணியில் தான் இருக்கும் சருக்கம். அடுத்தது படலம் அப்படின்னா கம்பராமாயணத்தில் படலம்னு சொல்லுவாங்க. அந்த உட்பிரிவெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்கள்ல அது. படலம்னு எதில் சொல்லுவாங்கன்னா கம்பராமாயணத்தில் சொல்லுவாங்க. காண்டம் வந்துட்டு சிலப்பதிகாரத்தில் தான் வந்து சொல்லுவாங்க. காதை வந்துட்டு மணிமேகலையில் காதைன்னு சொல்லுவாங்க. சூளாமணியில் சருக்கம், கம்பராமாயணத்தில் எத்தனை படலம்னு கேட்பாங்களா அது மாதிரி. சிலப்பதிகாரம்னா காண்டம்னு வரும், காதை வந்துட்டு மணிமேகலை. தமிழில் திணை பாகுபாடு எந்த அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது? பொருட்குறிப்பு. தமிழில் திணை பாகுபாடு எந்த அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளதுன்னா பொருட்குறிப்பு. சங்க இலக்கியத்தில் அகத்திணை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள் உள்ளுரை உவமை. சங்க இலக்கியத்தில் அகத்திணை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளாக குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள் உள்ளுரை உவமை. அகல்வயல் இலக்கண குறிப்பு வந்துட்டு வினைத்தொகை. அதாவது வினைத்தொகைனா முக்காலத்தையும் குறிக்கணும். அகல்வயல் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் புறநானூறு. தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் புறநானூறு. சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்னும் நூலின் ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். மூவரசர் பேராசையால் முப்பெருந்துண்டாய் வெட்டுண்டு கிடக்கும் தமிழன்னை கீழ்கண்ட யாருடைய வாழ்க்கை வழியே ஓர் உருவமாய் உயிர் பெற்று விளங்குகிறாள்னா கண்ணகி. மூவரசர் பேராசையால் முப்பெருந்துண்டாய் வெட்டுண்டு கிடக்கும் தமிழன்னை. இந்த கூற்று யாருடைய வாழ்க்கையை ஒரு உருவமாய் உயிர் பெற்று விளக்குதுன்னா கண்ணகி. சைவ உலகத்தின் செஞ்ஞாயிறு என போற்றப்படுபவர் அப்பர். சைவ உலகத்தின் செந்ஞாயிறு என போற்றப்படுபவர் அப்பர். காய்நெல் அறுத்து கவலம் கொளினே என தொடங்கும் புறநானூற்று பாடலை பாடியவர் பிசிராந்தையார். காய்நெல் அறுத்து கவலம் கொளினோ அப்படின்னு தொடங்கும் புறநானூற்று பாடலை பாடினவர் யார்? பிசிராந்தையார். இதில் 2வது கூற்று வந்து தப்புன்னு கொடுத்துருக்காங்க. இரட்சணிய யாத்திரிகம் 1894ஆம் ஆண்டு மே திங்களில் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது. இரட்சணிய யாத்திரிகம் 1894 மேல முதல் பதிப்பாக வெளியிட்டிருக்காங்க. புறநானூறு நூல் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1892 தப்புன்னு கொடுத்துருக்காங்க. அதை என்ன ஆண்டுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. கீழ்காண்பனவற்றுள் வேறுபட்டது எது அப்படின்னா தமிழர் உணர்வுகள். கீழ்காண்பனவற்றுள் வேறுபட்டது தமிழர் உணர்வுகள். அறுப்பு ரீதி நொறுங்கல்களில் தமிழ் உணர்வு. தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் ஒரே வரியில் 3 அல்லது 4 சொற்களை கொண்டு மட்டுமே பொறிக்கப்பட்டவை. தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் ஒரே வரியில் 3 அல்லது 4 சொற்களை கொண்டு மட்டுமே பொறிக்கப்பட்டவை. அடுத்தது 44. விரிபெறு தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்வதொன்றோ உயிர் பணியாக கொண்டோன் அப்படின்னு யார் அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி. விரிபெறு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றோ உயிர் பணியாக கொண்டோன் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி. தமிழக அரசின் விருது பெற்ற தோப்பில் முகமது மீராவின் படைப்புக்கள். தோப்பில் முகமது மீராவுடைய படைப்புக்கள் வந்துட்டு தமிழக அரசோடைய விருது பெற்ற நூல். அது என்னதுன்னா துறைமுகமும் கூனன் தோப்பும். துறைமுகம் கூனன் தோப்பு. இது வந்துட்டு சாகித்ய அகாதமி விருது வாங்கினதா. அடுத்தது 46. எழுத்து பயிற்சி என்னும் பொருளை தருக. அக்ஷரபியாசம். எழுத்து பயிற்சி என்னும் பொருளை தருவது எதுன்னா அக்ஷரபியாசம். அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்வு செய்க. இது 1, 2 ரெண்டுமே சரி. 1, 2 ரெண்டுமே வந்து சரி. உழத்திப்பாட்டு அப்படின்னா பல்லு. உழத்திப்பாட்டு என அழைக்கப்படுவது பல்லு. தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் வகையை சார்ந்தது பல்லு ஆகும். தொல்காப்பியர் குறிப்பிடும் புலன் என்னும் வகையை சார்ந்தது பல்லு ஆகும். சீவக சிந்தாமணியில் பயின்று வந்துள்ள பாயினம் விருத்தப்பா. சீவக சிந்தாமணியில் என்னப்பா இருக்குன்னா விருத்தப்பா இருக்கு. சீவக சிந்தாமணியில் உள்ளப்பா விருத்தப்பா. அடுத்தது முல்லைத்திணை பேயனார்.
மருதத்திணை ஓரம்போகியார். மருதத்திணை ஓரம்போகியார். நெய்தல் திணை அம்முவனார். நெய்தல் திணை அம்முவனார். பாலைத்திணை ஓதலாந்தையார். முல்லைப்பூவை வச்சுட்டு போன, அதாவது இது வந்து ஐங்குறு நூற்றோடைய 5 திணையில் இருக்கிற ஆசிரியர்கள். ஐங்குறுநூறு. அது ஐங்குறுநூறில் முல்லைத்திணையை பாடினவர் பேயனார். அதாவது முல்லைப்பூ வச்சுட்டு போனேன்னா பேய் வந்து பிடிச்சிக்கும். முல்லைப்பூ, அதாவது முல்லைப்பூ வாசனாலே அந்த இடத்த பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலலாம் பயந்துருப்போம். அடுத்தது மருதத்திணை. மருதத்திணைனா நம்மளுக்கு வயல் தான் ஞாபகம் வரும். அந்த வயலில் ஓரம்பாரெல்லாம் அறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதான் ஓரம்போகியா. நெய்தல் திணை அம்முவனார். நெய்தல் திணை அம்முவனார். அதாவது நெய்னா அந்த பால் தான் ஞாபகம் வச்சுக்கணும். பாலில் வந்துட்டு நம்ம வந்து 3 விஷயம் செய்வோம். பால் வந்து சுட வச்சு குடிப்போம், தயிராக குடிப்போம், இன்னும் வந்து நெய் எடுப்போம். அது மாதிரி 3 விஷயம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பாலைத்திணை ஓதலாந்தையார். பாலைத்திணைனா ஓதலாந்தையார். அடுத்தது குறுந்தொகை பற்றிய கூற்றுக்களில் சரியானதை தேர்வு செய்க. இது வந்து அனைத்தும் சரி. இது குறுந்தொகையை பற்றினதும். இது வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. நல்ல குறுந்தொகை அப்படின்னு சிறப்பிக்கப்படுவது நல்ல குறுந்தொகைன்னு சொல்லுவாங்க. உரையாசிரியர்கள் பலராலும் மேற்கோள் காட்டப்பட்ட நூல். உரையாசிரியர்கள் பலராலும் மேற்கோள் காட்டப்பட்ட நூல். இந்த 8 தொகையை பற்றின வீடியோவும் வந்து நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். இதை பற்றினதும் அதில் நான் எழுதியிருக்கேன். காவிரி சிந்தோடைய தந்தை அண்ணாமலையார். காவிரி சிந்தின் தந்தை அண்ணாமலையார். வரிது நிலையிய காயமும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. வரிது நிலையிய காயமும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்தது சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறியவர் கைலாசபதி. இதை கூற்றும் வந்து 2 கூற்றுமே சரி. சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கைலாசபதி. கைலாசபதி. மாங்காய்ப்பால் என்னும் சொல் குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை கூறும். மாங்காய்ப்பால் அப்படின்ற சொல்லு குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை கூறும். அடுத்தது பொருந்தாதது எது அப்படின்னா பி தான். அதாவது 2வது தான் பொருந்தாதது. அது என்னன்னா சடாயு உயிர் நீத்த படலம். அது வந்து எந்த காண்டத்தில் வரும்னு சொல்லுங்கள். அதை மிக்கியில் கமெண்ட் பண்ணுங்கள். சடாயு உயிர் நீத்த படலம் வந்துட்டு எந்த காண்டத்தில் வரும்னு சொல்லுங்கள். மீதி சரியான இணையை நம்ம பார்ப்போம். சவரி பிறப்பு நீங்கு படலம் ஆரண்ய காண்டம். சவரி பிறப்பு நீங்கு படலம் ஆரண்ய காண்டம். நட்பு கோட்படலம் கிட்கிந்தா காண்டம். நட்பு கோட்படலம் கிட்கிந்தா காண்டம். குகப்படலம் அயோத்தியா காண்டம். குகப்படலம் அயோத்தியா காண்டம். அடுத்தது 55. தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை போற்றியவர் ஒட்டக்குத்தர். தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு கலிங்கத்து பரணியை போற்றியவர் யாருன்னா ஒட்டக்குத்தர். 7ஆகிய 14 உலகங்களும் எனது பெயரும் இங்கு எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் உனக்கே உரிமை என கொடுத்தேன் என்று ராமன் யாரிடம் கூறினான்னா விடனன். 7ஆகிய 14 உலகங்களும் எனது பெயரும் இங்கு எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் உனக்கே உரிமை என கொடுத்தேன் என்று ராமன் யார்கிட்ட சொன்னான்னா விடனன்ட்ட. இயற்றமிழின் செழுமையையும் இசைத்தமிழின் இனிமையையும் நாடகத்தமிழின் எழிலையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழ்வது எதுனா குற்றால குறவஞ்சி. ஏற்றமிழின் செழுமையையும் இசைத்தமிழின் இனிமையையும் நாடகத்தமிழின் எழிலினையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழ்வது குற்றால குறவஞ்சி. அடுத்தது வந்து இதில் கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் 1, 2 மட்டும் சரி, 3, 4 தப்புன்னு இருக்கு. பழனி மலையும் அதை சுற்றியுள்ள பகுதியும் பேகனது நாடாகும். பழனி மலையும் அதை சுற்றி இருக்கிற பகுதியும் பேகன் நாடுன்னு சொல்கிறாங்க. பரம்பு மலையும் அதை சுற்றி இருக்கிற 300 ஊர்களும் பாரியின் நாடுன்னு சொல்கிறாங்க. பரம்பு மலையும் அதை சூழ்ந்திருந்த 300 ஊர்களும் பாரியின் நாடாகும். கொல்லிமலையும் அதை சூழ்ந்துள்ள பல ஊர்களும் நல்லியின் நாடு. அதாவது இது மாறி வரும்னு நினைக்கிறேன். இது 2 மாறி வரும்னு நினைக்கிறேன், அதான் தப்பு. திருக்கோவிலூரும் அதை சூழ்ந்துள்ள பகுதியும் ஓரியின் நாடாகும். இது வந்து கொல்லிமலைக்கு ஓரின்னு வரும், திருக்கோவிலூருக்கு நல்லின்னு வரும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் அகநானூறு. பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் அகநானூறு. 1000 முகத்தான் அகன்று ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்று இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுனா நன்னூல். அடுத்து 61. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு பாடினவர் யாருன்னா பாரதியார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு பாடினவர் யாருன்னா பாரதியார்.
அடுத்தது எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா புதுவை கவிஞர். எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் அப்படின்னு சொன்னவர் புதுவை கவிஞர். 63 மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே ஒரு வெள்ளியோடம் போல வரும் வெண்ணிலாவே. இவ்வடிகளை பாடியவர் யாருன்னா கவிமணி. மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே ஒரு வெள்ளியோடம் போல வரும் வெண்ணிலாவே அப்படின்னு பாடினவர் கவிமணி. நிதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின்றெதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும். இவ்வடி யாருடையதுன்னா நாமக்கல் கவிஞர். நிதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின்றிட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் அப்படின்னு பாடினவர் நாமக்கல் கவிஞர். அடுத்தது வம்சவிருத்தி என்னும் சிறுகதை தொகுப்பிற்காக 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றவர் யாருன்னா முத்துலிங்கம். வம்சவிருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றவர் முத்துலிங்கம். வம்சவிருத்தி 1996. பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை எற்றிடும் காணீர் என்று பாடியவர் பாரதியார். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை எற்றிடும் காணீர் அப்படின்னு பாடினவர் பாரதியார். 67 வீட்டுக்கு உயிர்வேலி வீதிக்கு விளக்குத்தூண் நாட்டுக்கு கோட்டை மதில் நடமாடும் கொடிமரம் நீ என இளைஞர்களை பற்றி பாடியவர் தாராபாரதி. வீட்டுக்கு உயிர்வேலி வீதிக்கு விளக்குத்தூண் நாட்டுக்கு கோட்டை மதில் நடமாடும் கொடிமரம் நீ அப்படின்னு இளைஞர்களை பாடியவர் யாருன்னா தாராபாரதி. களப்பிரர் கால தமிழகம் என்னும் வரலாற்று ஆய்வு நூலின் ஆசிரியர் மயிலை சீனி வேங்கடசாமி. இந்த மயிலை சீனி வேங்கடசாமி, வா சுபமாணிக்கம் இவங்களை பற்றிலாம் வந்துட்டு சான்றோ சித்திரம் அப்படின்னு நம்ம யூடியூப் சேனல் வீடியோவில் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். களப்பிரர் கால தமிழகம் அப்படின்னு வரலாற்று ஆய்வு நூலின் ஆசிரியர் மயிலை சீனி வேங்கடசாமி. அடுத்தது கீழ்காணும் கூற்றுக்களில் இதில் 3வது கூற்று மட்டும் தப்புன்னு கொடுத்துருக்காங்க. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்சோ. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை அப்படின்னா சாமுவேல் பெப்சோ. இந்தியாவின் பெப்சி யாருன்னா ஆனந்தரங்கர். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பு 10 தொகுதிகளாக தமிழில் வெளிவந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது எத்தனை தொகுதின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியான எத்தனை தொகுதி? உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யாருன்னா சாமுவேல் பெப்சு. நம்ம இந்தியாவின் பெப்சு யாருன்னா ஆனந்தரங்கர். செங்கல், சுண்ணம், மரம், உலோகம் முதலியவை இல்லாமலேயே பிரம்ம ஈஸ்வர விஷ்ணுக்களுக்கு எந்த மன்னன் குடைவரை கோயில்களை அமைத்ததாக மண்டகப்பட்டு கல்வெட்டு கூறுகிறதுனா 1ஆம் மகேந்திரவர்மன். செங்கல், சுண்ணம், மரம், உலோகம் முதலியவை இல்லாமலேயே பரம ஈஸ்வர விஷ்ணுக்களுக்கு எந்த மன்னன் குடைவரை கோயில்களை அமைத்ததாக மண்டகப்பட்டு கல்வெட்டு கூறுதுன்னா 1ஆம் மகேந்திரவர்மன். இலக்கிய சிந்தனை என்னும் உரைநடை நூலை எழுதியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். இலக்கிய சிந்தனை என்னும் உரைநடை நூலை எழுதியவர் யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். இலக்கிய சிந்தனைங்கிறது உரைநடை நூல், எழுதினவர் சிற்பி பாலசுப்ரமணியம். கீழ்காணும் இணைகளில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. நர்த்தகி அவங்க நாட்டியத்தில், அதாவது இந்த திருநங்கைகளில் பற்றினது. நர்த்தகி நாட்டியத்தில் அவங்க சிறந்தாங்க. பிரித்திகா யாஷினி காவல் உதவி ஆய்வாளர். அடுத்தது தாரிகா பானு சித்த மருத்துவம். ஜோய்தா மண்டல் மாகி, அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதியாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னு அது தவறானதாக கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது சிறகுக்குள் வானம் ஆர் பாலகிருஷ்ணன். சிறகுக்குள் வானம் ஆர் பாலகிருஷ்ணன். ஊமை சென்னாய் ஜெயமோகன். ஊமை சென்னாய் ஜெகன்மோகன். காஞ்சனை சோ விருத்தாச்சலம். காஞ்சனை சோ விருத்தாச்சலம். ஜீவனாம்சம் சீசு செல்லப்பா. ஜீவனாம்சம் சீசு செல்லப்பா. சிறகுக்குள் வானம் ஆர் பாலகிருஷ்ணன். ஊமை சென்னாய் ஜெயமோகன். காஞ்சனை சோ விருத்தாச்சலம். ஜீவனாம்சம் சீசு செல்லப்பா. புது கவிதையில் அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர். இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசிப்புமாக சொன்னவர். கவிஞர் சிற்பி விருது பெற்றவர். இந்த கூற்றுக்களுக்கு உரியவர் யாருன்னா சீமணி. புது கவிதையில் அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர். இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசிப்புமாக சொன்னவர். கவிஞர் சிற்பி விருது பெற்றவர் யாருன்னா சீமணி. 75வது கொஷின். தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஓவியங்களை எஸ்.கே. கோவிந்தசாமி கண்டறிந்தார். தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஓவியங்களை எஸ்.கே. கோவிந்தசாமி கண்டறிந்தார். அங்குள்ள சோழர் காலத்து ஓவியங்கள் ஃப்ரெஸ்கோ வகையை சார்ந்தவை. அங்குள்ள சோழர் கால ஓவியங்கள் ஃப்ரெஸ்கோ வகையை சார்ந்தவை.
இராமாயணத்தின் அகலிகை கதையை வைத்து சாப விமோச்சனம், அகலிகை ஆகிய கதைகளை எழுதியவர் யார்னா புதுமைப்பித்தன். சாப விமோச்சனம், அகலிகை ஆகிய கதைகளை எழுதியவர் புதுமைப்பித்தன் இராமாயணத்தின் அகலிகை கதையை வைத்து. கவின்கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் தமிழர் வளர்த்த அழகு கலைகள். கவின்கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் தமிழர் வளர்த்த அழகு கலைகள். இதை எழுதினவங்க யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சிற்பியினுடைய உரைநடை நூல் எதுனா அலையும் சுவடும். கீழ்கண்டவர் சிற்பியின் உரைநடை நூல் எது வந்துன்னா அலையும் சுவடும். மீதி எல்லாமே நூல். பூஜ்யங்களின் சங்கிலி, ஒரு ஆமத்து நதி, ஒளிப்பறவை. தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிறுகதை, அதோடைய ஆசிரியர். இதில் யார் தப்புனா மண், அதாவது கந்தர்வன். இது மட்டும்தான் தப்பு. இது யாருன்னு அது வந்து சரியான கமெண்ட் பண்ணுங்க. மகன் பா. ஜெயப்பிரகாசம், வேலி ராஜாம் கிருஷ்ணன், கிழிசல் நாஞ்சில் நாடன். மகன்னா பா. ஜெயப்பிரகாசம், வேலி ராஜாம் கிருஷ்ணன், கிழிசல்னா நாஞ்சில் நாடன். அலுவலக கலை சொற்களுக்கு சரியான தமிழாக்கம் விசிட்டிங் கார்டுனா காண்புச்சீட்டு. விசிட்டிங் கார்டுனா காண்புச்சீட்டு. விசிட்டிங் கார்டு, காண்புச்சீட்டு. அடுத்தது 81. இது வந்து தவறான இணை வந்து சீவக சிந்தாமணி மட்டும் தப்பு. மீதி எல்லாமே சரி. பெரிய புராணத்தோடைய மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 4286. பெரிய புராணத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 4286. மணிமேகலையில் 4755 வரிகள் இருக்குது. மணிமேகலையில் 4755. இது வரிகளாக பாடல்களாக என்னன்னு தெரியல எனக்கு. சிலப்பதிகாரத்தில் 501 வரிகள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சீவக சிந்தாமணியில் இது எல்லாமே பாடல்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சீவக சிந்தாமணியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சீதக்காதி நொண்டி நாடகம் என்னும் நூலை இயற்றியவர் உமறுப்புலவர். சீதக்காதி நொண்டி நாடகம் என்னும் நூலை இயற்றியவர் உமறுப்புலவர். மறுமணம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னா விந்தன். மறுமணம்ன்ற நூலை எழுதினவர் விந்தன். அனுமதி சுஜாதா. அனுமதி சுஜாதா. விழிப்பு சிவசங்கரி. விழிப்புனா சிவசங்கரி. விழிப்பு சிவசங்கரி. ஒரு பிரமுகர் வந்து ஜெயகாந்தன். ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன். மறுமணம் விந்தன், அனுமதி சுஜாதா, விழிப்பு சிவசங்கரி, ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையச் சுடும். இதில் ஏமம் அப்படின்னு சொல்லின் பொருள் பாதுகாப்பு. ஏமம்னா பாதுகாப்பு. கபாட புறங்காலை காவு கொண்ட பின்பும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்கள் அப்படின்னு அடிமோனை இதில் எது அப்படின்னா அடிமோனைனா முதல் எழுத்து பார்க்கணும். கபாடபுரம் காலத்தால், அதாவது அடி தானே கேட்குறாங்க. அப்போ அடி எழுத்துல. அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல்களுள் அல்லாதது எது அப்படின்னா விளக்கம். அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல். அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல் அல்லாதது எது அப்படின்னா இலக்கண விளக்கம். இது எல்லாமே வந்து அணி இலக்கணத்தை மட்டும்தான் கூறும். அதாவது அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல் எதுனா தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவாலி ஆனந்தம். இது வந்து அணி இலக்கணத்தை கூறும் நூல். அடுத்தது குறியீடுகளை பொறுத்துக. பெண் அப்படின்னா விளக்கு. பெண் விளக்கு. புறா சமாதானத்தை குறிக்கும். தராசு வந்து நீதி. தராசு நீதி. சிங்கம்னா வீரம். பெண் வந்து விளக்குன்னு சொல்கிறாங்க. புறா வந்துட்டு சமாதானம். தராசுனா நீதி. சிங்கம்னா வீரம். வேற்றுநிலை மெய்மயக்க சொல்லை தேர்வு செய்க. தேர்தல். வேற்றுநிலை மெய்மயக்க சொல் எதுனா தேர்தல். திணை பால் எண் இடம் காட்டும் உறுப்பு விகுதி. திணை பால் எண் இடம் இது எல்லாத்தையுமே காட்டுற உறுப்பு விகுதி. தலையின் வகை அறிக. மாமுன் நேர்னா நேரொன்றாசிரிய தலை. மாமுன் நேர் வந்துச்சுன்னா நேரொன்றாசிரிய தலை. மாமுன் நேர் நேரொன்றாசிரிய தலை. பாக்களின் வகை ஓசை இயற்றும் விதிமுறைகளை கூறும் நூல் யாப்பெருங்கலிக்காரிகை. பாக்களின் வகை ஓசை இயற்றும் விதிமுறைகளை கூறும் நூல் யாப்பெருங்கலிக்காரை. அடுத்தது 92 பொறுத்துக. உவமை அப்படின்னா துடிடை. உவமைனா துடிடை. உருவகம் வந்துட்டு சினத்தி. உருவகம் வந்துட்டு சினைத்தி. உள்ளுரை உவமை வந்துட்டு நும்மினும் சிறந்தது உவை. நும்மினும் சிறந்தது உவை. இறைச்சி அப்படின்னா பெருங்கரிக ஏற்றை வள்ளுகிர் கதுவலின் பாம்புமதன் அழியும். உவமைனா துடிடை. உருவகம்னா சினைத்தி. உள்ளுரை உவமைனா உம்மினம் சிறந்தது உம்மை. இறைச்சினா பெருங்கை ஏற்றை வள்ளுகிர் கதுவலின் பாம்புமதன் அழியும்.
இன்வேஷன் சரியான தமிழ்ச்சொல் படையெடுப்பு. இன்வேஷன். தனி சொற்களிலோ கூட்டுச் சொற்களிலோ சொற்களின் இடையில் இழ் இர் இழ் ஆகிய மெய்கள் வரும். 3 மெய்களாக மயங்கி வரும். இதனை எவ்வாறு அழைப்பன? ஈரொற்று மெய்மயக்கம். ஈரொற்று மெய்மயக்கம். தனி சொற்களோ கூட்டுச் சொற்களிலோ சொற்களின் இடையில் இழ் இர் இழ் ஆகிய மெய்கள் வரும். 3 மெய்களாக மயங்கி வரும். இதனை எவ்வாறு அழைப்பன? ஈரொற்று மெய்மயக்கம். பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்துப்பேறு எனப்படும். பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்துப்பேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அலை அலை இதுக்கு சரியான பொருள். அலைனா இது கடல் அலை, இந்த அலைனா புற்று. இந்த அலைனா கடல் அலை, இந்த அலைனா புற்று. ஆறுகளி முனை ஈ அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. ஈ வந்துச்சுனாலே அது சொல்லிசை அளபடை. செய்யுளிசை அளபடைனா இந்த ஆ வரிசையில் வந்துச்சுன்னா, இந்த ஈ இதில் வந்துச்சுன்னா சொல்லிசை அளபடை. இது பொறுத்துக. அவன் அவள் அவர் இதெல்லாம் வந்துட்டு பதிலீடு பெயர்கள். அவன் அவள் அவர் இது வந்து பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்படுத்தா தன்மை பன்மை. உளப்படுத்தா தன்மை பன்மை. நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்பாட்டு தன்மை பன்மை. உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் நாம் அப்படிங்கிறது தன்மை பெயர்கள். தன்மை பன்மை பெயர்கள். நாங்கள் நாம் அப்படிங்கிறது தன்மை பன்மை பெயர்கள். அக்னினையே அறிய உதவும் வினாச்சொல் பயனிலை எதுன்னா எது? அக்னினையே அறிய உதவும் வினாச்சொல் பயனிலை எது? அக்னினைக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்தது திருமறை. இப்போ வந்து அதோடைய ரீசன் பெயர் ஊர், அதோடைய ரீசன் பெயர் இப்போ என்ன அப்படிங்கிறது. திருமறை காடுனா வேதாரண்யம். வேதாரண்யம் திருமறை காடு. திருச்சிற்றம்பலம்னா சிதம்பரம். திருச்சிற்றம்பலம்னா சிதம்பரம். திருவரங்கம் அப்படிங்கன்னா ஸ்ரீரங்கம். திருவரங்கம்னா ஸ்ரீரங்கம். திருமுதுகுன்றம்னா விருத்தாச்சலம். திருமுதுகுன்றம்னா விருத்தாச்சலம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஃபோடைய தமிழ் 100 கொஷின் வந்துட்டு பார்த்தாச்சு. அடுத்தது பார்ட் 2 வீடியோவில் வந்து ஜிகே 100 கொஷின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.